நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1311வது வீடியோ. நேற்று அரியத்துறையில் திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி ஒரு சில வார்த்தையை சொல்லிட்டு we will proceed on today's topic. இந்த மாணிக் பிரபு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. அரியத்துறையில் நேற்று லாஸ்ட் மினிட்ல சாந்தி மேகநாதன் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து, ராஜி யூஎஸ்லேருந்து, அப்புறம் யூஎஸ்லேருந்து சுந்தர்ராஜன், அப்புறம் ராமசாமி டெல்லியிலேருந்து, டாக்டர் ராஜவல்லி இந்த திருவான்மையூரில் இருக்கா, அவள் டென்டிஸ்ட் டாக்டர். இவெல்லாம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணேன் in order to see that the function goes on successfully சொல்லிட்டு ரொம்ப நல்லா நடந்தது. நிறைய பேர் இந்த சர்வமங்களா மண்டலம் இருக்குது பாலாஜி நகரில், கௌரி மாமி என்ற கௌரி ராஜகோபாலன் அவள் தான் எடுத்து நடத்துகிறா. மிக திறமையான பெண்மணி அவளை மீறி அங்கே எதுவுமே நடக்காது. கௌரி 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 இருந்தாலே எனக்கு பெரிய சப்போர்ட்டிங் இடம் இருக்கும். என்னுடைய ஓட்டு போடுறதுனால பதில் இது சொன்னால் இல்லை எல்லோரும் வந்துடுவோம்மா மத்தியானத்துக்குள்ளே சொல்லி ஒரு 3:30 ரிட்டர்ன் ஆகிட்டோம். அவளை 5 மணிக்கு ஓட்டு போட்டா போய் எல்லோரும். ஸோ அதில் கௌரி சாந்தின்னு ஒரு பொன்மணி, பிரதோஷ சாந்தினே பேர். பிரதோஷ பூஜைக்கு ரொம்ப இது பண்ணுவோம், பிள்ளைவாழ் பண்ணுவோம். அதே முக்கியமான அதில் சொல்ல வேண்டியது ஜானகி செல்வகுமார்னு கவரப்பேட்டையில் இருக்கா. தங்கமான பொண்ணிய பொண்ணு மாதிரி அவ்வளோ செஞ்சாக இருப்போம். அவள் தான் பஞ்சாமிரதம் இதில் பண்ணா, அந்த கோவில் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாதும். அதாவது பணம் கொடுத்துடலாம், நீங்கள் இந்த மேனுவல் லேபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மோரோவர் எடுத்து வைக்கிறது இல்லை, அந்த அரேஞ்ச்மெண்ட்டு இது முதல்ல செய்யணும், இது பின்னாடி செய்யணும்னு தெரியணும். என் கூட இருக்க வாழ்க்கை தான் செய்யணும். 35 வருஷம் நடக்கிறது அந்த அரியத்துறையில் இந்த ஃபங்க்ஷன்லாம். சிவராத்திரி, நவராத்திரி, அப்புறம் ஆவணி சுவாதி, அப்புறம் சித்திரை மாதம் கல்யாணம் நிறுத்தி நடந்தது. அது மாதிரிலாம் கார்த்திகை 4வது சோமவாரம் சங்காபிஷேகம் எல்லாத்தையும் இந்த ஜானகி இல்லாமல் எனக்கு அவ்வளோ செய்வோம். அவள் தான் மளிகை சாமான்லாம் கவரப்பட்டில் வாங்கி அமிச்சு அவள் ஆத்துக்காரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், செல்வகுமாரும். சவாலை நல்ல ரொம்ப நல்ல சௌபாகியத்தோடு இருக்கணும் வேண்டிக்கிறான் பாட. மனுஷா ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஒன்றாலும் செய்ய முடியாது. அவளுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். இந்த பெண்மணிகள்லாம் முக்கியமாக எனக்கு சாந்தியெல்லாம் பத்தை பொண்ணாட செய்வோம். எனக்கு பிளேட்டில் இலையை வச்சு டிஃபன் சாப்பாடு போட்டு கொடுத்து, நான் எனக்கு எழுப்பு கூட விடாமல் கையாளப்ப சொல்லி தட்டை வாங்கிட்டு போய் அவள் போடுவாள். நம்மளாம் செய்யறது கஷ்டம். சிஷ்யர்கள் குருக்கு எப்படி பண்ணணுன்றது இவாளை பார்த்தா கற்றுக்கணும். அது தம்பதி பூஜைகள்லாம் அடுத்த கௌரி மாமி அவ்வளோ அழகாக பண்ணுவோம். எல்லாத்தையும் நலங்கு மாவு எடுத்து வச்சு, மஞ்சள் குங்குமம் வஸ்திரங்கள் எடுத்து வச்சு, மாலை எடுத்து வச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு நமக்கு அதை பற்றி கவலைப்படப்படாமல் இருக்கும். அதர் திங்ஸ் ஐ கேன் கான்சன்ட்ரேட். டு பி ஃப்ராங்க்கு, என்னை உட்காந்து விஷயம் அவள் தான் பண்ணான். எல்லாருமே நான் ஆர்கனைஸ் பண்ணது வேறு. அப்புறம் இந்த இவாள்லாம் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் கூட நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு. அவளுக்கெல்லாம் கோடாண்டு கோடி நன்றிகள். பல பேர் இந்த பட்டுப்புடவைகள்லாம் வைஷ்ணவ பொண்ணும் ஆஷா நெதர்லாண்ட்ஸில் இருக்க. அவள் தான் இதெல்லாம் வெப்சைட்டில் ஆரம்பிச்சவள். அவள் தான் வருஷம் பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி அம்பா சாமி அம்பாளுக்கு அது கட்டி பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. அரியத்துறையில் அதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. இது மாதிரி பல பேருடைய அது மாதிரி திருவேற்காடுலாம் பரணிதரன் அவர் தான் கடைசி வீடியோ எடுத்தார். அவரது காஸ்ட்லி கேமரா. இந்த திருக்கல்யாண வீடியோ 1310வது வீடியோ அது அவர் எடுத்தது. மிச்ச வீடியோவில் நான் என்னோடய ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல பேர் ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு காரியம் சிறப்பாக நடக்க முடியும். பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து அந்த இறைவன் அருள் இருக்கணும் நமக்கு. அந்த இறைவன் பர்மிஷன் கொடுக்கலான்னு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் ஒரு துரும்புகள் எடுத்துப்பட முடியாது. நேற்று போயிட்டு வந்த பிறகு வரும்போது பேப்பர் ஸ்கூலில் ஓட்டு போட்டு அவத்துக்கு வந்தேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிய நம்பர் நடந்தது. இப்போ கம்மிங் டுடே சப்ஜெக்ட்,
இந்த மாணிக் பிரபு சொல்லும்போது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி விவேக் சரபேஸ்வரன் இந்த புக்கை ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சார். எல்லாமே இந்த ரிலேட்டடு தத்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாமே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், அக்கல்கோட் மகாராஜ், ஷீரடி சாய்பாபா இவ்வளோ தத்த பரம்பரையில் வந்தவான்னு சொல்கிறா அவளை. இதில் என்னென்னா நான் சொல்லும்போது கூட இந்த மாருதிபுரத்தை சொல்லும்போது ஒரு தப்பான தகவல் சொல்லிட்டேன். அத்திமரம்ட்டேன். தத்தாத்திரேயர் அத்திமரம். அதுக்கு அடுத்த அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர். அவர் எழுந்தது அத்திமரத்துக்கு தான் இருந்தார். ஸோ நரசிம்ம சரஸ்வதி வரும்போது ஆலமரம் வந்துடுறார். அத்திமரம் சாரி அரச மரம். அடுத்தது நரசிம்ம சரஸ்வதி அரச மரத்துக்கு வந்துடுறார். இவர் அக்கல்கோட் மகாராஜ் இருக்கும்போது வடபிருஷம் சொல்லப்படுறது. அக்கல்கோட்டில் வடபிருஷனது ஆலங்காடு, ஆலமரம். ஸோ இந்த 3 மரங்கள் இவருடைய இதில் வருது. இப்போ தத்தாத்திரேயர் இப்போ ரிக்வேதக்காரர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அவதும்பர விருஷம் பேர். அத்தி இலை இல்லாமல் தவசமாக பண்ண முடியாது நாங்கள். ஸோ அத்தி மரம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மனசுக்கு. ஜவஹர்லால் இருக்கும்போது பார்க் சுற்றி அத்தி மரம் தான் இருக்கும். இந்த தெருவிலே 2-3 அத்தி மரம் இருக்குது. ஷட்டக்கு இலை கிடச்சிடும் எனக்கு. ஏன்னா ரிக்வேதத்துக்கு அத்தி வேணும். ஸோ தத்தாத்திரேயர் பிலாங்ஸ் டு அது. மோரோவர் நான் நினச்சி பார்ப்பேன் எப்படி மாதிரி கனெக்ட் ஆகுதுன்னு. அரியத்துறையில் அந்த முகுந்த ரிஷி, அத்திரிய ரிஷியோட பிள்ளைகள் கடைசி பிள்ளையாக சொல்லப்படுது. அந்த தலா புராணம் பிரகாரம் அத்திரிய ரிஷியாவுக்கு முதல் பிள்ளை துர்வாச மகரிஷி. அது ருத்ரனோட அவதாரம். அவர் தத்தாத்திரேயர் விஷ்ணுவோட அவதாரம் சொல்லியிருக்கு. சந்திரன் பிரம்மாவோட அவதாரம் சொல்லியிருக்கு. இது 3 தான் சிவபுராணத்தை சொல்லியிருக்கு. அரியத்துறை சிவபுராணத்தில் துர்வாசர், சரி தத்தாத்திரேயர், சந்திரன், பிரம்மகீர்த்தி முகுந்தன் 2 பேர் இருக்கா. அதுதான் அதில் சேர்றது அந்த அரியத்துறை சிவபுராணத்தில். இந்த முகுந்தன் ஸோ இப்போ அந்த அத்திமரம் இட்ஸ் ரிலேட்டட் டு அந்த ஆத்திரேய கோத்திரத்தோட ரிலேட் ஆகிடுறது ஆல்மோஸ்ட். அந்த ஆத்திரேய கோத்திரம் அரியத்துறை ஷண்முக கூட ஆத்திரேய கோத்திரம் தான் சொல்லுவார். அவர் ஆத்திரேய கோத்திரம் டான்வார். அது எப்படிலாம் ரிலேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கமிங் டு திஸ், இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு யூ. இப்போ மாணிக் பிரபு பற்றி பார்க்கலாம். இந்த மாணிக் பிரபு படங்களை காமிச்சிக்க சில இடத்துல ஒரே காலத்தில் இருந்திருக்காவா. அதனால் சில பேர் அவரை குறிப்பிடுற, சில பேர் அவரை குறிப்பிட்டு சொல்லலை. அவர் சொல்லலைன்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா மாணிக் பிரபு ஆல்சோ சேஸ் குரு தத்தா அப்படின்றார் அவர். ஸோ அவரும் தத்தாத்திரேயோட வம்சம். அதுதான் சொல்லணும், அவதாரம் தான் சொல்ல முடியும். இப்போ பார்க்கலாம். விட்டல்தாஸ் சேக்தார் ஹும்னாபாத்தில் விட்டல்தாஸ் சேக்தார் பக்தர் 15 ரூபாயில் அவர் குடும்பத்தை மிகவும் சிரமமாக நடத்தியது. மாசாந்திர சம்பளமே 15 ரூபா. பிரபு அவருடைய கஷ்டத்திசையை உணர்ந்து 200 ரூபாயை சில நவரத்னங்களை அவருக்கு கொடுத்தார். அதை கொண்டு ஹைதராபாத்தில் உள்ள சபத்மிக மாதாவையும் சகோதரர்களையும் காப்பாற்றுவதாக வாக்களித்தார். பிரபு அதை ஆமோதித்து அவரை ஹைதராபாத்தில் அவர்கள் விட்டு அநேக நாட்கள் தங்காமல் காரியம் முடியும் ஊர் திரும்பும்படி எச்சரித்தார். ஆனால் விட்டல் ராவ் ஹைதராபாத்தில் அவர் சகோதரி விவாகம் முதலிய முடிக்க அநேக நாட்கள் தங்க நேரிட்டது. அங்கே இருக்கும்போது அந்த மாற்றாந்தாய் விட்டல் ராவுக்கு விஷத்தை கொடுத்து விட்டதால் உடல்நிலை மோசமாகி உயிர் போகும் நிலை ஏற்பட்டு விட்டது. இனி பிழைக்க முடியாது என்று நினைத்து விட்டல் ராவும் அவர் சம்சாரமும் பிரபுவை நினைத்து தியானிக்கலாயினர். பக்தனுடைய சங்கடத்தை அறிந்து பிரபு ஒரு பைராகி ஒரு படத்தில் அங்கே தோன்றி விபூதியை தன் ஜோல்னா பை சொல்லக்கூடியது இல்லையா, எடுத்து ஜலத்தில் கரைத்து உட்கொள்ளும்படி சொல்லி மறைந்தார். உடனே விட்டல் ராவ் உபாதியிலிருந்து விடுபட்டார். உடனே இங்கே பிரபுவின் உடம்பு ஒரே நீளமாக மாறியை கண்டு அனைவரும் பயந்து விட்டனர். அந்த வைத்தியருக்கும் உடனே தேக அசௌகரியம் ஏற்பட்டது.
அதை கண்டு வைத்தியன் பயந்து அவன் செய்த அபச்சாரத்திற்கு பிரபுவிடம் மன்னிப்பு கேட்டான். இன்னொரு பக்தன் வயதான ஹும்னாபாத்திலிருந்து வந்து 6 மாதங்களாக பிரபுவின் தரிசனத்துக்காக காத்து கிடந்தான். தினமும் ஆயிரக்கணக்கான யாத்திரைகள் வருவதால் சிலருக்கு மாதக்கணக்காக காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டியது. பிராமணன் எப்போது வந்தாலும் துவாரபாலகான பதம் சிங் அவனை உள்ளே விடுவதில்லை. இதை பற்றி சில பிரபுவிடம் பிரஸ்தாபிக்க அவரும் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இப்படி இருக்க அவனுடைய வயோதிக தந்தை ஒரு நாள் காலமானார். அதன் பிறகும் கொஞ்ச நாட்கள் தரிசனத்துக்காக காத்திருந்தும் ஒன்று சாத்தியப்படவில்லை. பின் வந்தவர்கள் பல தடவை தரிசனம் செய்ய அனுமதி பெற்றும் ஏன் இவனை பதம் சிங் உள்ளே அனுப்பவில்லை தெரியவில்லை. ஆனால் பிராமணன் பிரபுவின் தரிசனமாக ஊருக்கு போகமாட்டேன்னு உட்காந்துட்டுருக்கான் விடாப்பிடியாம. பிரபு அவனுடைய சொப்பனத்தில் தோன்றி குருச்சரித்திர பாராயணத்தை 7 சப்தாகம் செய்யும் ஆணையிட்டு 7 நாள் படிக்கிறது. அந்த மாதிரி 7 தடவை படிக்க சொல்கிறார். அந்த புஸ்தகத்தையும் கொடுத்து மறைந்தருளினார். பிராமணன் எழுந்து பார்க்க குருச்சரித்திர புத்தகம் தலைமாட்டில் இருப்பதை கண்டான். உத்தரவின் பேரில் அகாரம் இல்லாமல் 7 சப்தாகம் முடிக்க தினத்தில் பிரபு தானாகவே அவனிடம் வந்து தரிசனம் அளித்தார். ஆத்ம ஞானத்தை போதித்து எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து பூர்ண சுத்தத்தை அளித்தார். பிரபுவின் கியாதி ஹைதராபாத் ராஜ்யமங்கம் பரவி அங்குள்ள அமிர்சிங், உம்ராவ் எனும் அதிகாரிகள் அவர் கண்டு சன்மானங்களை அளித்தனர். இந்த செய்தியை இந்த நவாப் அவர் காது வரை வெட்டியது. அப்போது இந்த நாசிர் உத்தவுல்லா எனும் நிஜாம் தன் ராஜ்யத்தில் அவதாரம் எடுத்த மானிட பிரபுவை காண இச்சைப்பட்டான். அவனோ பெரிய அரசன், நேரில் தாமாக வந்து போவது அந்தஸ்து குறைவு நினைப்பவன். பிரபுவின் இஷ்டம் இருந்தால்தான் வருவார். இப்படி இருக்கையில் ஹைதராபாத்தில் மந்திரிகளில் சாவர்ஜிங் என்பவரால் பிரஸ்தாபிக்கப்பட்டு 1000 படை தலைவரான யஷ்வந்த் ராவை அனுப்பி பிரபுவை ஹைதராபாத்துக்கு அழைப்ப எண்ணினார்கள். நிஜாம் இஷ்டப்படி குதிரைப்படை, பல்லக்குகள் உட்பட அநேக மரியாதைகளுடன் 60,000 ஜாகிகளையும் பட்டாக்களையும் பிரபுக்கு சமர்ப்பித்து அபிப்பிராயத்தை கேட்க யஷ்வந்த்ரா பிரபுவிடம் வந்தார். விஷயங்களை கேட்ட பிரபு தான் ஒரு பக்கீர் என்றும் தனக்கு எந்த விதமான சொத்தும் தேவையில்லை என்றும் தன் கண்ணோட்டம் போகும் வரையிலும் உள்ள தனது ஜாகீராக விளங்கும் என்றும் வேண்டுமானால் நிஜாமுக்கு தன் ஜாகீர் அளிக்க முடியும் என்றும் தான் ஹைதராபாத்துக்கு வருவதை விட இந்த இடத்திலிருந்து அவருடைய நலனை பேணுவதாக வாக்களித்தார். பிரபுவின் சாதித்தத்துக்கு பெருமைக்கும் அனைவரும் மெச்சி தங்கச்சங்கிலியா பிரபுவை கட்டுப்படுத்த நிறுத்த நிஜாமின் எண்ணம் பலிக்காமல் போனதை பெய்தனர். மகாயஜ்யம் மாணிக் நகரில் சர்வதோமுகம் என்னும் மகாயஜ்யம் பிரபுவில் மேற்பார்வையில் நடந்தது. அதை அநேகர் புகழ்ந்து நா பூதோ நா பவிஷ்யதி என்று வர்ணித்திருக்கிறார்கள். மகாயஜ்யம் 7 நாட்கள் முக்கியமாக நடந்தாலும் 1 வருஷத்துக்கு முன்பே அதுக்கு ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டன. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய அந்த காலத்திலேயே நெய் முதலிய நெல் முதலிய தானியங்கள் 30,000 ரூபாய்க்கு அதாக சொல்லப்படுகிறது. 1 வருஷம் வரையில் அங்கு இடைவிடாமல் உற்சவம் நடந்தது. ஹனிகேட் என்னும் கிராமத்தில் அக்னிஹோத்திர யக்னேஸ்வர தீட்சிதரால் வேலை நடைபெற்றது. இவர் முன்பு பாலச்சந்திர தீட்சிதரின் குமாரரும் பிரபுவின் சேவையில் இந்த நாராயண தீட்சிதரின் தகப்பனாமரும் ஆவார். லட்சக்கணக்கான யாத்திரிகள் 4000 திசைகள் கூடினர். தவிர சாஸ்திரிகள், புராணிகர்கள், பாடகர்கள், கூத்தாடிகள், ஜால வித்தைக்காரர்கள், கோசாலிகள், ஜங்கம்பர்கள், சாதுக்கள், ஜடாதர்கள், அவதூதர், நாட்டியக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துடுறா எல்லாருக்கும். ஸோ அனைவருக்கும் பட்டார் காலத்தை வேண்டிய ஏற்பாடு, சாப்பாடு வசதியும் குழந்தைகளுக்கு பாலும் போஜனை செய்வதற்கு வேண்டிய அரிசி மாவு, நெய் முதலியவற்றை சௌகரியம் ஏற்பட்டு சேர்ந்தது. ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் அன்னமளிக்கும் வழக்கம் அங்கே எப்பொழுதும் உண்டு. பெண்களுக்கு பேதம் இதில் ஜாதி பார்க்கவே கூடாது. அது குஷின்றது எல்லாருக்கும் ஒன்று தான் பெயர். ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு போடணும். அதில் பந்தி பேதம் பார்க்கவே கூடாது. பரமாச்சாரியர் கூட பிடிக்காத மாதிரி பண்ணேன். பெண்களுக்கு வேண்டிய சேலைகள், ரவிக்கைகள், மற்றவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். மகா ஐக்கியமாக யார் எது கேட்டாலும் மனக்கொடாமல் கொடுக்கலாம் என்ற சிறந்த சமயத்தை பயன்படுத்தி ஏராளமான ரூபாய்களை பெற்றுக்கொண்டனர். ஒருவன் பெரிய
கேடயத்தையே நீட்டி அதில் நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டான். ரூபாய்களும் மகராக்களும் பொற்காசுகளும் பிரபுவினால் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. பிரபுவின் தர்பார் பக்கத்தில் யஜ்ய மண்டபம் தயார் செய்து திக்பாலர்களால் 4 பக்கம் தடை கட்டி தெற்கில் தட்சிணாகிரியும் காகபத்தியம் மேற்கிலும் நடுவில் அந்தர்வேதியை ஸ்தாபித்து, அதாவது யாக குண்டத்துக்கு என்னெல்லாம் நம்ம அப்படி பண்ணியிருக்கா, ரொம்ப அழகாக நடந்திருக்கு. இதற்காக காஷிக், நாசிக், திரேம்பகேஸ்வரம், கரவி, கொல்காப்பூர், சிங்கேரி, பத்ராச்சலம், மத்ராஸ், லிங்கஷூர், கைராப்பூர், பண்டர்பூர், குல்பர்கா, ஆந்திரா, துளஜாப்பூர், நரசிம்மவாடி, புரளி, வைஜநாத், கண்டோஷ், நாக்புரி அங்கெல்லாம் 4 வர்ணத்தாரும் வந்திருந்தனர். 7 நதிகளின் தீர்த்தம், மணல் மற்றும் சாமக்கரிகளை கண்டும் யானை தும்பிக்கு எழுந்து வரும் தாரையைப் போல பசுனையை ஆகுஜியை வேள்வி நடத்தினர். கோலாகலமாக அப்படி நடந்து வர நடுவில் விக்ரம், அதாவது எதிர்பார்த்த தடை சேர்ந்தது. தினமும் பிரபு அந்த யஜ்ய மண்டபத்தை சுற்றி வலம் வந்து உள்ளே மூலஸ்தானத்துக்கு சென்று வணங்கிய பின் உட்காருவார். ஒரு 10-15 வயதுள்ள பையன் அங்கே கிடைத்த போலியும் வடையும் அளவில்லாமல் சாப்பிட்டு வந்து பேதி கண்டு மாண்டான். சிலருடைய யுக்தியின் பெயரில் பையனுடைய தகவலால் பணத்தை யஜ்ய மண்டபத்துக்கு முன் போட்டுவிட்டு பிரலாபிக்க ஆரம்பித்தான். பிரபு அவனை கெஞ்சி அவனுக்கு ஏராளமான பணம் கொடுப்பதாகவும் தாய் தந்தையரை அவருடைய ஆதரவில் பராமரிப்பதாகவும் சொல்லி பிணத்தை அப்புறப்படுத்தி கேட்டார். எக்கு தடை வராமல் இருக்கும்படி எவ்வளோ கேட்டும் அந்த பிராமணன் அவன் தன் பிராணனை மாய்த்து கொள்ள ஆயத்தமானான். யஜ்யத்தின் நடுவில் ஏற்பட்ட விக்னத்திற்கு என்ன செய்வது என்று அறிவித்து வைத்தனர். உடனே பிரபு தன் தம்பி தத்தா சாஹிப்பை கூப்பிட்டு கூடியிருந்த பிராமணர்களின் சரண தீர்த்தத்தை ஒரு தொன்னையில் கொண்டு வர சொல்லி அதை இந்த பிணத்தின் மேல் வாயில் விடும்படி சொல்ல, அவர் தம்பி அவர் ஆணைப்படி தீர்த்தத்தை வாயில் ஊற்றியதும் பையன் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தான். அங்குள்ளவர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் உண்டான சந்தோஷத்தை ஆச்சரியத்தையும் ஒரு ஏற்றில் எழுத முடியாது. மகாயஜ்யம் முடிந்த பிறகு மாணிக்க நகரத்தின் எல்லையில் சங்கமத்தில் அவபிரத ஸ்நானம் செய்யப்பட்டிருந்தது. ஒரே ஜனசமூகம் சமுத்திரமாக வர்ணிக்கப்பட்டது. ரிக்பத்துக்கள் பிரபு நடுநாயகமாக மேலதாளத்துடன் புறப்பட்டதை காண கோடான கோடி கண்கள் நட்சத்திர கூட்டத்தை போல பிரகாசித்தார். அவர் நட்சத்திர கூட்டத்தில் பூர்ணச்சந்திரன் போல பிரகாசித்தாராம். ஸ்நானத்துக்கு பிறகு நதிக்கரையில் அனைவருக்கும் பலகாரமாக படாம், பத்தல், அரிசி, அப்பளம், பலவிதமான அவுல் முதலியவைகள் ஏராளமாகப்பட்டன. திரேதா யுகத்தில் கிருஷ்ண பகவான் யமுனை நதிக்கரை கோபாலர்களுக்கு அளித்த விருப்பத்தை விடுந்த போல கலியுகத்தில் தத்தாவதாரமான மாணிக்க பிரபு செய்து காண்பித்தார். அடுத்து ராமச்சந்திர பாபா ஸ்ரீதரித்திரம் என்று வணங்கும் திரேம்பகேஸ்வரம் என்னும் ஊரில் புக்தே தேடே என்ற யஜுர்வேத அக்னிஹோத்திர வசித்து வந்தார். அவர் மகர்கூட் என்ற தத்த கஷேத்திரத்தை சென்று தவம் செய்ய தத்தாத்திரேயர் பிரசன்னமாய் அவருக்கு சன்னியாச தீட்சை அளித்தார். மேலும் அவர் குடும்பத்தில் அனைவரும் சன்னியாச ஆசிரமத்தை பெற வரமளித்தார். அதனால் அவர்கள் வம்சத்தில் அனைவரும் சன்னியாசம் பெற வேண்டியதாயிற்று. இந்த பிக் தேவருடன் ஜனாந்தர சுவாமி அவர்களும் சகராம் சுவாமிகளும் தவம் செய்து ஸ்ரீ தத்த சரணாகர சாட்சாத்காரத்தை பெற்றனர். முக்கியமான ஒரு இது ஒரு குழந்தை பிரபு உட்கார இடத்துல உட்காந்துருது. ஒரு சமயம் தத்த ஜெயந்தி உற்சவம் நெருங்கியது. ராமச்சந்திர பாலா வீட்டு உற்சவம் 10 நாட்கள் நடந்தது. மடத்தில் எப்படி நடத்துவது என்று யோசனை செய்து கொண்டது. பிரபு அவருக்கு தைரியம் அளித்து மடத்தில் பௌர்ணமி ஒரே ஒரு உற்சவமானதால் அது தானாக நடக்கும் என்றும் பாபா வீட்டில் வழக்கம் போல் 10 நாட்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்து அபிஷேகம், குருச்சத்திர பாராயணம், பூஜை, அர்ச்சனை இவர்களுக்கு பாபாச்சாரியார் மூலம் கவனிக்க சொல்லி தட்சணை வகையாளர்களுக்காக ரொக்கம் 300 ரூபாயும் கூட அனுப்பி ஒரு குறையும் இல்லாமல் நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். மடத்திலும் ஜெயந்தி விமர்சையாக நடந்தது. சுமார் 30,000 ஜனங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாபா வீட்டில் 10 ஜனங்கள் 10 நாட்கள் உற்சவம் முடிந்து
25,000 ஜனங்களுக்கு அன்னதானம் செய்யப்பட்டது. கர்ப்பத்தில் உள்ள குழந்தை முதல் தலா ₹1 தட்சணை வழங்கப்பட்டது. தம்பி தாத்யாசாயின் குழந்தைகளின் பராமரிப்பும் பாபாவிடம் இருப்பதால் சில வேளைகள் அவர்கள் இடுப்பில் தூக்கிக் கொண்டு நடமாட வேண்டியிருந்தது. ஒரு நாள் குழந்தை அப்பா சாஹிபை தரிசனத்துக்கு தர்பாருக்கு அழைத்து சென்றார். ஆனால் பிரபு அங்கு வரவில்லை. யாரும் ஆசனத்தில் இல்லாதை கண்டு அந்த 6 வயது குழந்தை விறுவிறு என்று சொல்லி பிரபுவின் ஆசனத்தில் எதேச்சையாக அமர்ந்தது. பிரபுவும் வர இதை கண்டு வியந்தார். குழந்தையை நெருங்கி அவனும் அந்த ஆசனத்தில் நிரந்தரமாக உட்கார விருப்பம் உண்டா கேட்க, ஆமான் பையன் நான் உட்காரா. அப்போ வந்து நீ பட்டு வஸ்திரம் பீதாம்பரெல்லாம் கட்டின்னு இருக்க, நகையெல்லாம் போட்டுருக்க, அதில் எல்லாத்துக்கும் விட்டுடணும், தானம் கொடுத்துட்றது 6 வயசு குழந்தை. ஸோ அங்கே இருக்க பிராமணாளுக்கு எல்லாத்தையும் கேட்டி கொடுத்துருது தானமாக. 6 வயசு குழந்தை. குழந்தை அப்பா சாஹேப் தனக்கு அவரிடமே ஒரு பற்றுதலும் என்று பதிலிட்டான். அப்படியானால் கொடுத்து விடும்படி சொல்ல 3000 4000 பொதுமான ஆடை ஆபரணங்களை கலைந்து எதிரில் பாடி கொடுத்த ஏழை பாடகருக்கு குழந்தை தானமாக அளித்தான். இதை கண்டு பிரபு சந்தோஷமடைந்து இந்த குழந்தை அப்பா சாஹிப் மடிவில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் முத்தமிட்டார். இனி குழந்தைக்கு எந்த விதமாக ஆபரணங்களை போட்டக்கூடாதுன்னு சொன்னாராம். ஸ்திரீக்களை சொல்லியிருக்காரு. இருந்து திருப்பி அந்த ஆபரணம் போது நம்ம குழந்தைக்கு உடம்பு வந்துடுறது. அப்போ சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன், எப்படி என்ன செய்யறது, இப்போ குழந்தைக்கு உடம்பு வந்துட்டேன்னு சொல்லும்போது இன்னும் நிறைய ஆபரணங்களை போட்டு திட்டுறாரு. அப்போ அவளை மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும் போது கல்கண்டை கொண்டு சொல்லி தண்ணியில் கரைச்சி ஜபம் பண்ணி குழந்தை வாயில் ஊற்றினோன்னா இந்த பையன் தூக்கத்தில் எழுதிக்காமல் இந்த உட்காந்துருது அப்படின்னு சொல்கிறார். இதில் அதன்படி செய்ய குழந்தை தூக்கத்தில் எழுது போல எழுந்து உட்கார்ந்தான். அன்று முதல் அப்பா சாஹிப்க்கு ஒருவித ஆடை ஆபரணங்களும் அளிக்காமல் லோக விஷயங்களாக நிச்சயித்து அவருடைய தம்பிக்கு எல்லா அலங்காரங்களும் செய்து சந்தோஷப்பட்டனர். இன்னைய அளவில் இந்த மாணிக் பிரபு சரித்திரம் நான் நிறைய விஷயம் இன்னி வரைக்கும் அது இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அது இதோட முடிஞ்சிடும் மாணிக் பிரபு. அது இது எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, சில இதில் மாணிக் பிரபு சேர்த்துருக்கு. இந்த தத்த இதில் பரம்பரையில் சொல்லும்போது தத்தாத்திரேயர், அடுத்து வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், நரசிம்ம சரஸ்வதி, மாணிக் பிரபு, சமர்த்தரும் வருது. சிலது மாணிக் பிரபு கற்பட்டு சமர்த்தர் வந்து அதுக்கப்புறமா வந்து ஷீரடி சாய்பாபான்னு வந்துடுறது. ஸோ இது இஸ் ஆர்டர். பட் மாணிக் பிரபுவும் நிறைய செயற்கை செயலாக பிடிச்சிருக்கார். ரொம்ப தெய்வீகமாக இருக்கார். அவர் இந்த அளவுக்கு தப்பு இல்லையே. மகான் தத்த சம்பிரதாயத்தை வந்தாரோ இல்லையோ நம்ம நிர்ணயிக்க முடியாது. புக் வாட் இஸ் சேஸ். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தத்தாத்திரேயர் இருந்த மரம் வந்து அத்தி மரம், அவத்தும்பர வருஷம் பேர். அதே தான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரம் அவத்தும்பர வருஷத்துலாம் இருந்தார், அத்தி. அடுத்து நரசிம்ம சரஸ்வதி வரும்போது அது வந்து ஆலமரம், ஆலமரன்ற அரச மரம். நரசிம்ம சரஸ்வதி ஃபஸ்ட்டு அத்தி, அடுத்து வந்து அரச மரம். 3வது சமர்த்தருடைய இது வரும்போது படபிருஷம் இருக்கு, ஆலமரம். அது சரி, இதுதான் இந்த 3 மரங்களை வாழக்கு உண்டானது. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.